शैले सदया पात्रं दीपक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्य महदाभियवट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् ஸ்ரீமத்யதீந்திரவரயோகிபதாப்சபிருங்கதிவன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். யாமினி அப்படிங்கிற இந்த 4-6 பார்த்துட்டோம். இந்த பாசுரங்களில் தோழி வெறி விலக்குகிறாள் அப்படின்னு பார்த்தோம். அந்த வெறி விலக்குதல் அப்படிங்கிறது அகத்துறையில் சேர்ந்தது. அதுக்கு இங்கே உணர்த்தப்பட்ட பொருள், நமக்கு அதுலேருந்து தெரிகிற பொருள் என்னன்னு பார்த்தா, இவ்வுயிர் பிற தெய்வங்களுக்கு அடிமைப்பட்டதன்று அப்படிங்கிறதா இந்த வெறி விலக்குங்கிறது. அது தீர்ப்பாறை யாமினி பதிகத்து மூலம் அன்றைக்கி ரொம்ப விரிவாக நம்ம பார்த்துட்டோம். இன்னும் அடுத்தது துவளில் மணிமாடம் அப்படின்னு சொல்லப்படுகிற 6-5. இந்த பதிகத்தில் ஆசை அறுக்கிறாள். ஆசை அறுக்கிறாள்னா இதனால் உணர்த்தப்படும் பொருள் என்னன்னா, தனக்குத்தானே உரியது அன்று. அடுத்தது 3வது பதிகத்தில் கருமாணிக்க மலை மேல் அப்படிங்கிறதுல அறத்தொடு நிற்கிறாள். அதனால் உணர்த்தப்படும் பொருள்னா பகவான் ஒருவனுக்கே உரியது. அப்போ இந்த ஜீவாத்மாவுடைய பண்புகள், அந்த சம்பந்த ஞானத்தை, அந்த ஜீவனுக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள சம்பந்தத்தை தோழி வாயிலாக கூறப்படுகிறது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டாலும் நம்ம உறுதியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பொருள் என்னன்னா, இவ்வுயிர் அதாவது இந்த ஜீவன் பிற தெய்வங்களுக்கு ஆட்பட்டது அல்ல, அடிமைப்பட்டது அன்று. 2வது, சரி போனா போது, தனக்குத்தானே சுதந்திரனா, தனக்குத்தானே உரியதும் அன்று. அப்போ யாருக்கு தான் உரியதுன்னா பகவான் ஒருவனுக்கே உரியது. இந்த அர்த்தம் நம்ம மனசில் வாங்கிட்டாக்கா இந்த வாழ்க்கைங்கிறது என்னது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடும். அந்த ஜீவனுடைய பண்புகள் இதர தெய்வங்களுக்கு ஆட்பட்டதல்ல, தனக்குத்தானே உரியதும் அல்ல, பகவான் ஒருவனுக்கே ஆட்பட்டது. இதில் பிற தெய்வங்களுக்கு உரியதல்லங்கிறத நம்ம தீர்ப்பாறை யாமினி பதிகத்தில் பார்த்தாச்சு. இப்போ தனக்குத்தானே உரியதல்ல அப்படிங்கிறது இந்த துவளில் மணிமாடம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பதிகத்தில் பார்க்க போகிறோம். எம்பெருமானுக்கே உரியது அப்படிங்கிறது அந்த கருமாணிக்க மலை மேல் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 22 பாசுரம் பார்க்கணும். அதனால் நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். அன்றைக்கி டீட்டெயில்டாக பார்த்து 1 hour ஆயிடுச்சு 11 பாசுரத்துக்கு. அதனால் இப்போ என்னன்னு சொன்னால், இந்த துவளில் மணிமாடம் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4, 6, 5 ஆறாம் பத்தில் 5வது பதிகம் அல்லது 5வது திருவாய்மொழி. அதில் 11 பாசுரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கில் என்ன ஷார்ட்டாக நாயனார் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா புரியும். இப்போ நாயனார் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தா எதுவுமே புரியாது. ஆகையில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வியாக்கியானங்களோட சுருக்கத்தை பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, இந்த துவளில் மணிமாடம் இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இது திவ்ய தேசங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டை திருப்பதின்னு ஒரு இடம் இருக்குது. பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் ரெட்டை திருப்பதி. அது அப்படியே அந்த தாமிரபரணி ஆற்று கரையிலேயே இருக்குது. அங்கே இருக்க எம்பெருமான் தேவபிரானொன்று அரவிந்தலோச்சனன் அப்படிங்கிறது அங்கே. அந்த இடம் தொலைவில்லி மங்கலம் அப்படிங்கிறது அங்கே பேர். இப்போ இந்த தொலைவில்லி மங்கலத்தில் தான் இந்த இந்த நாயகியானவள் எப்படி பிறர்க்கும் உரியவள் அல்லல், தனக்கு உரியவள் அல்லல் அப்படிங்கிறத தோழி பாசுரங்கள் வழியாக நம்ம பார்க்க போகிறோம்.
இங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, இப்போ வந்து இந்த அவதாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சீதா பிராட்டியுடைய ஜாதகத்தை பார்த்தாங்களாமா. சீதா பிராட்டி சாக்ஷாத் பார்த்தப்போ ரொம்ப அருமையான ஜாதகம். சார்வபௌமனான ஒரு பெரிய சக்கரவர்த்தியை தான் இவன் திருமணம் பண்ணிக்குவா. ஆனாலும் வனவாசம் இருக்குது இவளுடைய ஜாதகத்தில். இவளுக்கு வனவாசம் கண்டிப்பாக இருக்குது, அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அவங்கெல்லாம் வந்து ஐயோ வனவாசமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. சீதா பிராட்டி என்ன பண்ணுறாங்க, ராமர் வந்து காட்டுக்கு புறப்படும் போது அவளை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. நீ இங்கே இருந்த மாமியார்களெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பலவிதமான வாக்குவாதம் நடக்குது ராமருக்கும் சீதைக்கும் நடுவில். அப்போ சீதா பிராட்டி என்ன சொல்கிறா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, போகாட்டி போங்க, என் ஜாதகத்தில் எனக்கு வனவாசம் இருக்குது, நான் போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு சீதை புறப்பட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லப்படுது. அது சீதையினுடைய ஜாதகத்தில் இருந்தது வனவாசம். அதே மாதிரி இந்த பராங்குச நாயகி இருக்கா பத்தியா, இவளுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மெல்லாம். பார்த்தா அதில் வந்து இவள் வந்து அந்த உயர்நலம் உடைய எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருளப் பெறுவாள். அது என்னமோ நிஜம்தான். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு இவளை தயவு செய்து தொலைவில்லி மங்கலத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டே போயிடாதீங்க. தொலைவில்லி மங்கலத்துக்கு கூட்டிகிட்டு போனால் இவளை நீங்கள் இழக்க வேண்டி வரும். அங்கேயே ஆழங்கால் பட்டு விடுவாள், உங்களுடைய மகளாக திரும்பி வரமாட்டாள் அப்படின்னு ஜாதகத்தில் வந்து வான் பண்ணியிருக்காங்க. தொலைவில்லி மங்கலத்துக்கு இந்த பராங்குச நாயகியை கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த பராங்குச நாயகிக்கு ஒரு 10 வயசு ஆகுது. 10 வயசுக்குள்ளேயேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நினைக்கிறாங்க, அன்னையும் மற்ற சொந்தக்காரங்களெல்லாம் தொலைவில்லி மங்கலம் போகணும், இந்த ரெட்டை திருப்பதி சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையாக போச்சு. சரின்ட்டு என்ன கோயிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்க போகிறோம், வரப்போகிறோம், அதில் தான் சின்ன பொண்ணு தானே, இவளுக்கு என்ன போகிறது, ஒன்றும் ஆகாதுன்ட்டு அவளை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு போகிறாங்க. அவ்வளோ சின்ன பொண்ணு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு இந்த பராங்குச நாயகி தொலைவில்லி மங்கலத்துக்கு போகிறாங்க. போன உடனே நிலைமை அப்படியே மாறிடுது. அப்படியே அந்த அழகையும் கோயிலையும் அதையும் பார்த்து திக்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுறா அந்த பராங்குச நாயகி. ஆகிட்டு என்ன பண்ணுறான்னாக்கா, பேசினா பதில் சொல்கிறது இல்லை, கண்ணில் தண்ணியாக வருது, பேசக்கூட வராமல் அப்படியே குமர்றா, உள்ளுக்குள்ளே குமர்றா. அதெல்லாம் பார்த்துட்டு அன்னைமார்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தோழிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சம்மா, என்ன பண்ணுறதுன்னா, நான் தான் சொன்னேனே இவளை கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு சொன்னோம், ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ இந்த பலனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசுரத்தில் என்னென்ன பார்த்து அந்த பராங்குச நாயகி என்னென்ன பண்ணாங்கிறது தான் இதில் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப விரிவாக பார்க்க போகிறது இல்லை. முதல் பாசுரத்துடைய பொருள் என்னன்னா, தாய்மார்களே, குற்றமற்ற சிறந்த ரத்தனங்களை உடைய மாடங்கள் விளங்க பெற்ற துளைவிலி மங்கலம் என்கிற இந்த இரட்டை திருப்பதை தொழா நின்ற இந்த பராங்குச நாயகியை, தொழா நின்றன தொழுது நிற்கிற இந்த பராங்குச நாயகியை இனி நீங்கள் உபேட்சித்து விடுங்கள். இவ உங்கள் பொண்ணு இல்லைன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. இவன் இங்கேருந்து வரமாட்டா இனிமே. இவள் திறத்து நீங்கள் ஆசை வைக்க இடமே இல்லை. ஐயோ, நம்ம பாப்பா வேண்டி இவகிட்ட நீங்கள் திரும்பி ஆசை வைக்க எந்த விதமான சான்ஸும் இல்லை அப்படின்னா, வெண்ணியதாய் அழகான சங்கையும் சக்கரத்தையும் சொல்கிறாள். அங்கே போனவுடனே அந்த பெருமாள் கையில் இருக்க அந்த சங்கப்பாறு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு தாமரை போன்ற விலாசமான கண்களை சொல்லுகிறவளையும் இருந்து கொண்டு அழகிய கூளை போன்ற கண்களில் நீர் பெருக ஒன்றும் வாய் விட்டு சொல்ல மாட்டாமல் நின்று குமருகிறாள். அப்படியே அந்த இமோஷன்ஸ் அடக்கிது அவளை நெஞ்சில். என்னத்த அந்த வெண்மையான சங்கையும் சக்கரத்தையும் தாமரை கண்களையும் பார்த்த உடனே இவளுடைய குவளை மலர் போன்ற கண்கள்லேருந்து நீராக வழியுது. அப்படியே பேச முடியல. ஒன்று இவ்வளோ நேரம் எப்படி வந்த அம்மாவோட இடுப்பில் உட்காந்து நல்லா கதை பேசிட்டே வந்தவோ இங்கே வந்த உடனே அப்படியே மாறிவிட்டாள். அதுதான் இவளை நீங்கள் கொண்டு வந்ததுக்கு இதுதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ கோயில் குளம் பார்க்குறவமோ வந்துடுறாமோ நினச்சா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போது இந்த சங்கை பார்த்தோன்னே, அந்த வெள்ளை நிறத்தை பார்த்தோன்னே அவன் என்ன கேட்குறான்னா, அந்த சங்கு கிட்ட பேசுகிறான். இவங்களெல்லாம் விட்டு சங்கு கிட்ட பேசுகிறான். என்னென்னா, நீ ஏன் இப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்க? அதாவது வெளுத்து இருப்பது வந்து தலைவனை பிரிந்த துக்கத்தில் தலைவுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெளுத்த நிறம். அப்படியே பசலை பாய்ந்தது, அவங்க வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுவாங்க. அந்த சங்கு கிட்ட இவன் பேசுகிறான். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் மறந்துட்டான். சங்கு கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ தான் எப்போ பார்த்தாலும் அவனுடைய கையில் தானே இருக்க. உனக்கு உணவு வந்து அவனுடைய வாய் அமுதம், உனக்கு உறங்குமிடம் அவனுடைய கை. இதை தவிர நீ வேற எங்கேயாச்சும் போறியா? இல்லையே. அந்த சக்கரமாச்சும் எங்கேயாச்சும் போகும் வரும், விரோதி நிரசனம் பண்ணிட்டு வரும். நீ தான் எங்கேயுமே போகிறது இல்லையே.
இப்படி கூடவே இருந்து கூட நீ ஏன் இப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்க, நான் பாரு அவனை பிரிஞ்சு இருக்கேனே அப்படின்னு சொல்லி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இவங்க சரின்னு சொல்லி என்னதான் பண்றது, ஏதாச்சும் ஒன்று சொல்லுன்னா அடுத்து சரி இவளை கூட்டிட்டு வந்தது தான் வந்தீங்க. சாதாரண ஒரு நாளில் வந்திருக்கலாம்ல. சாதாரண நாள்ல எல்லாம் அங்கே தொலைவில்லி மங்கலத்தெல்லாம் கூட்டமே இருக்காது, நம்ம போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலாம். இவங்க என்ன பண்ணாங்க, உற்சவ காலத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க. உற்சவ காலத்துல நல்லா அங்கே பாட்டு பாடுறாங்க, வேத முழக்கம் இருக்கு, அப்படியெல்லாம் நடக்கும்போது அந்த காலத்துல பார்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆகையால இவளுடைய ஈடுபாடு இன்னும் மிகவும் அதிகமாக ஆகிவிட்டது அப்படிங்கிறத இந்த 2வது பாசுரத்துல சொல்றாங்க. என்னன்னா, தாய்மார்களே, ஆரவாரிக்கின்ற ஓசை உடைய உற்சவ கோலாகலங்களை உடைத்தான இந்த இரட்டை திருப்பதில் இப்ப போய் நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே. அமுதம் போன்று மதுரமான மெல்லிய வாய்மொழிகளை உடையவளான இப்பெண் பிள்ளையை நீர் அழைத்து கொண்டு போய் மறுபடியும் நீங்கள் இவளோடு உறவு பண்ணுகைக்கு ஆசை இல்லாதபடி உறவறுத்து கொண்டீர்கள். சாதாரணமான நாளில் வந்திருந்தா கூட பரவாயில்ல, கரெக்டாக அங்கே நல்ல உற்சவம் கோலாகாலமாக நடக்கும்போது வந்தீங்க. இப்போ திருப்பியும் அவளோட உறவு வச்சுக்கணும்னா முடியாது, அவளுடைய உறவு உங்களுக்கு அற்றுதான் போனது அப்படின்னு சொல்றா. அது எப்படி தெரிகிறதுன்னா, இந்த பெண் பிள்ளையானவள் திமிர் கொண்டார் போல பேசாது நிற்கிறாள். அதுவும் அல்லாது எம்பெருமானது திருநாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே தெளிந்த வாயோடு கூடி கண்கள் நீர் பெருக பெற்று கட்டு குலைந்து தளர்ந்து நிற்கிறாள். இதெல்லாம் அந்த 10 வயசு பொண்ணுக்கு ஏற்பட்ட மாற்றம். அந்த தொலைவிலி மங்கலம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்த உடனே இப்போ இவ பேசாம என்ன சொன்னாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா, பேசாம இருக்கிறா. அந்த மனசு மட்டும் அப்படியே விம்புது, பொறுமுது, கண்லேருந்து தண்ணியா வருது, பெருமாளை பத்தியே பேசுறா. இப்போ இங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஸ்வேதகேது அப்படின்னு சொல்லி ஒரு பிராமண இளைஞன் அந்த காலத்துல, இது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்வேதகேது 12 வயசு வரைக்கும் அவன் வேத அத்தியானம் பண்ணவே போகல. பட் பிராமணர்களுக்கு அதுதானே பண்ணித்தான் ஆகணும். ஆகையோடு அவனுடைய தந்தை அவனை வேத அத்தியானம் பண்ணுவதற்கு வேத பாடசாலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அங்க போய் 12 வருஷம் வேதம் பூரா கத்துட்டு திருப்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவொடனே அங்க அப்பா கேட்கிறாரு, அப்பா ஸ்வேதகேது நீ எல்லாம் படிச்சுட்டியாப்பா அப்படின்னா, பதிலே இல்லை. அப்போ அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிறார், இவன் வேதம் பூரவும் கற்றுக்கொண்டான், பிரம்ம ஞானி ஆகிவிட்டான் அப்படின்ட்டு. ஒருத்தர் வேதம் முழுக்க படித்து பிரம்ம ஞானி ஆகும் போது அவர்கள் பேச்சில்லாமல் இருப்பார்கள், பேச மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். உள்ளுக்குள்ள அந்த பிரம்மத்தை அனுபவித்து கொண்டே இருப்பதாலே அவர்கள் பேசுவதே இல்லை. இப்போ நம்ம பராங்குசனாகி அப்படிதான் ஆயிட்டா. இங்க இதெல்லாம் அந்த வேத ஒலியெல்லாம் கேட்டு அந்த பிரம்ம ஞானியை போல ஆகிவிட்டு பேசாமல் இருக்கிறாள். நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த தோழி சொல்றான். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சரி போகட்டும், தொலைவெளி மங்கலம் தான் கூட்டிட்டு வந்தீங்க, அது சரி, விழா காலத்துல வேற கூட்டிட்டு வந்தீங்க, அத்தோட நின்றீங்களா? அவளை அங்க தாமிரபரணி கரையில் இருக்கிற அந்த சோலையெல்லாம் கொண்டு போய் சுத்தி காட்டினீங்க. அது அவளை இன்னும் ரொம்ப கட்டி போட்டுடுச்சு. அங்கே என்ன சொல்றாங்கன்னாக்கா, தாய்மார்களே, தாமிரபரணி கரை கவலைக்கின்ற பரந்த சோலைகளையும் குளிர்ந்த நீர்வளமுடைத்தான இரட்டை திருப்பதிலே புகழ்மிக்க சொல்லுடையாளான இப்பெண்ணை நீங்கள் அழைத்து கொண்டு சென்று மறுபடியும் நீங்கள் இவளோடு உறவு பண்ணுகைக்கு ஆசை இல்லாதபடி உறவறுத்து கொண்டீர்கள். எல்லாம் நீங்களே தேடிட்ட வினைதான். இரட்டை திருப்பதிக்கு போனா வேண்டானா கூட்டிட்டு வந்தீங்க, அதுவும் கரெக்டா உற்சவ காலத்துல பார்த்து கூட்டிட்டு வந்தீங்க. அத்தோடு விடாம இங்க இருக்கிற தோட்டத்துறவைகள் எல்லாம் காட்டி கொடுத்தீர்கள். இதுக்கும் மேல அவள் உங்களோடு உறவாக இருப்பாள்னு எப்படிதான் நீங்க நம்புறீங்க? இந்த பெண் பிள்ளையானவள் அலைகள் கொண்ட திருப்பார்கடலில் ஆச்சிரித ரட்சணார்த்தமாக சேர்ந்தபடியையும் திசைகளோடு கூடின பூமியை முழுவதும் அன்று அளந்ததையும் பசு கூட்டங்களை மேய்ந்ததையுமே வாய் வெறுவி தன் நெடிய கண்களில் நீர் பெருக நின்றாள். இந்த சோலைகள் எல்லாம் பார்த்த உடனே இந்த பராங்குச நாயகி என்ன சொல்றான்னா, ஆச்சிரித ரட்சணத்திற்காக அவன் அந்த பார்க்கடலை படுத்ததையும் அன்று தாவி உலகமெல்லாம் அளந்து கொண்டதையும் இடையனாக மாடு மேய்த்ததையும் பேசி பேசி கண்ணீர் மல்க நிற்கிறாள் அப்படின்ட்டு. அப்ப தோழி சொல்றா, இங்க இருக்கு இந்த தோட்டம் இருக்கு இல்லையா, தோட்டம், துறவு, சோலை எல்லாம் தாமிரபரணி கரையில் இருக்குல்ல, இதை நீங்கள் பேர்த்து எடுத்து செல்ல முடியுமாகில் இவளையும் நீங்கள் அழைத்து செல்லலாம். அந்த சோலைகளையும் அந்த மரங்களையும் அந்த செடி கொடிகளும் பேர்க்க முடியுமா? தாமிரபரணி கரையில் எப்படி அப்படியே காடா வளர்ந்து கிடக்கு சோலைகள், இதையெல்லாம் நீங்கள் பேர்க்க முடியுமாகில் இவளையும் பேர்த்து எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஆகையால நீங்க இந்த சோலையை காட்டாம இருந்ததுதான் நல்லா இருக்கும்.
அதையும் வேற நீங்க காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த பாசுரத்துல இந்த வேத பாராயணம் கேட்குற இடத்துல கொண்டு போய் நிறுத்தி வச்சிடுறாங்க. முதல்ல வந்து அங்க சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம், பாட்டு எல்லாம் அது கேட்டா. இங்க வந்து வேத பாராயணம். தாய்மார்களே, இந்த பெண் பிள்ளையானவள் ஸ்திரமான 4 வேதங்களையும் அதிகரித்தவர்கள் வாழுமிடமான தொலைவில்லி திருப்பதி சேவிக்க பெற்ற பின்பு அடக்கம் சிறிதும் உடையவள் அல்லால் கை எழுந்து விட்டால் காண்மேன். இவள் பழகுகின்ற பேச்சுகள் எல்லாம் நீலக்கடல் கண்ணனான கண்ணபிரானை பற்றியதே. ஒடுக்கும் சிறிதும் இல்லாதவளாய் தன்னுடைய ஆனந்த மிகுதியை நன்றாக காட்டிக்கொண்டு உள்கொள்கிறாள். அப்படியே தனக்குள்ள அந்த வேதத்தை கேட்டவுடனே ஏற்பட்ட சந்தோஷத்தால அந்த சின்ன பொண்ணுக்கு உரிய அந்த நாணம், வெட்கம் எல்லாத்தையும் விட்டு அதை பத்தியே பேசுறா, ஆடுறா, ஓடுறா, எல்லாம் பண்றா. உள்ளம் குழைந்து பேசுகிறாள். வெட்கம் சிறிதும் இல்லாதவளாக பேசுகிறாள். தன் வயதுக்கு மிஞ்சிய பேசுகளை பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு ஆகையால அது ஏதாவது இந்த ஆதியிலே நான்முகனுக்கு உபதேசித்தவன் அந்த எம்பெருமான் அல்லவா அப்படின்ட்டு அதை நினைத்து அவள் மிகவும் சந்தோஷப்படுகிறாள். ஆகையில ஒன்னொன்னா சொல்லிட்டே வர. இவங்க சொல்ல தோழி சொல்றா, எப்படி மீட்கிறது சொன்னோன்னு நீங்க பண்ண ஒன்னொன்னும் இவளை மீட்கும் வழியில தெரியலையே. முதல்ல வந்து இந்த ஊருக்கு வேண்டானா கூட்டிட்டு வந்தீங்க, கொண்டு போய் பெருமாளை காமிச்சிங்க, அது விழா காலத்தை கூட்டிட்டு வந்தீங்க, சோலைகளை காட்டினீங்க, வேதை ஒலியை கேட்பித்தீங்க. இதனால் வந்து அவள் மிகவும் ஈடுபட்டு விட்டாள். இனி இவளை மீட்பது நமக்கு மிகவும் அரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இத்தோட நிறுத்துறாங்களா? கோயில் உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போய் அங்க பாரு, அந்த பெருமாளை பாரு, பராங்குச நாயகி, ஆபரணங்களுக்கே அழகு சேர்க்கும் அவன் அப்படின்னு சொல்லி நீங்க தானே காட்டினீங்க, இப்போ வந்து அங்கேருந்து அவ வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாய்மார்களே, பகவத் குணங்களிலே உருக்கமுடையவளாகவும் ஒளிமிக்க முகத்தை உடையவளமாகவும் இருக்கின்ற பெண்ணை தொலைவில்லி திருப்பதிக்கு அழைத்து கொண்டு போய் திரு ஆபரணங்களான சோத்தியை உடையவனும் செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனான எம்பெருமான் வீற்றிருக்கும்படி நீங்கள் தானே காட்டினீர்கள். அந்த பெருமாள் பேரே அரவிந்த லோச்சனம். அந்த கண்ணு நிஜமாவே அவ்வளோ அழகா இருக்கும். எம்பெருமானுடைய கண்கள், தாமரை கண்கள் அவ்வளோ அழகா இருக்கும். அதை கொண்டு போய் காட்டினீங்க. அந்த கண்ணை பாரு, அந்த ஆபரணங்களை பாரு, இவனால அதுக்கு அழகா? இல்லை, ஆபரணங்களுக்கு இவனால் தான் அழகு அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரிய வைத்தீங்க. இப்போ அவள் வரமாட்டேன்னு சொன்னா எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு அது காண பெற்ற இவள் அந்நாள் தொடங்கி மழை பெய்தார் போன்ற கண்ணீரோடே கூடி வியாமோகித்து அவன் அழகில் உள்புகுந்த நெஞ்சை உடையவளாய் அத்திருப்பதி உள்ள பக்கமே பார்த்துட்டு இருக்கா. அவள் இனிமே நீங்க அவள் இழந்தது தான். நீங்களா ஒன்னொன்னும் பண்ணி ஏற்கனவே வியாமோகம் உடைய அவளை மேலும் இவ்வாறு செய்து விட்டீர்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்ணீர் வந்து மழை போல பெய்கிறது, நெஞ்சு வந்து குழைந்து நிற்கிறது. இப்படியெல்லாம் வந்து அவளுடைய உருவத்தில் மாற்றத்தை பார்த்து தோழியானவள் இவள் மிகவும் ஈடுபட்டு விட்டாள். இனிமே இவள் உனக்கு பிரயோஜனமாக மாட்டாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த பாசுரத்துல வந்து அங்க இருக்கிற அந்த வளப்பம் சோலைகளை தவிர மற்றது, அந்த வயல், அந்த வாழை கமுகு இருக்கிறது, அந்த தண்ணீர் பஞ்சமே இல்லை அங்கெல்லாம். அந்த சோலைகளும் ரொம்ப அழகாவே கரும்பு, வாழை, தாமரை எல்லாமே அப்படியே கணக்கில்லாம வளர்ந்துருக்கும். அதையெல்லாம் வேற நீங்க காட்டிட்டீங்க. காட்டினோம்னா என்ன ஆச்சுன்னாக்கா, தாய்மார்களே, பார்த்த இடமெல்லாம் கரும்பும் செந்நெல் பயிரும் உயர்ந்து விளங்க பெற்ற செந்தாமரைகள் நிறைம்ப பெற்றதுமான குளிர்ந்தமான தாமரை வர்ணியினுடைய வடகரையிலே உள்ளதாய் சகல விதமான அழகும் பொருந்தியதான தொலைவில்லி திருப்பதியை இப்பெண் பார்த்தாளாகில் அந்த திக்கு ஒன்றை தவிர வேறெவ்விடத்தும் நோக்கு உடையவள் அல்ல. இதெல்லாம் பார்த்தப்பறம் அவன் கண்ணு வேற பக்கம் போகவே போகாது, இதையே தான் பார்த்துட்டே இருப்பா. ஒரு நொடிப்பொழுதில் விச்சேதமில்லாமல் காலமெல்லாமும் இவள் வாக்கில் வெளிக்கு வருகிற சொற்களும் நீலமணி வண்ணனான எம்பெருமானுடைய திருநாமங்களேயாம். இதுல ஈடுபட்டவ வேற என்ன பேச மாட்டேங்கிறான், எம்பெருமானுடைய திருநாமங்களை மட்டுமே சொல்லுகிறாள். இங்க வந்து இந்த கரும்பு அப்படின்னு சொல்றது அங்க இருக்கவர்களுடைய அந்த மதுரமான மொழி, அந்த இரட்டை திருப்பதியில வசிக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அந்த மதுரமான மொழி. செந்நெல் அப்படிங்கிறது என்ன குறிக்கும்னா, செந்நெல் நல்லா விளைஞ்சிட்டாக்கா தலை குனிஞ்சு இருக்கும்,
வித்யா வினய சம்பத் அப்படின்வாங்க. அதாவது நல்லா படிச்ச அப்புறம் அந்த வினயம் தன்னால வந்துருது அவங்களுக்கு. அது அப்புறம் வந்து இந்த தாமரை மலர்னா இப்படிப்பட்டவர்களிடத்திலே தாமரை மலர் மலர்ந்து இருப்பதை போல எல்லாருடைய மனமும் அவர் பால் ஈடுபட்டிருக்கும் அப்படின்ட்டு. அது வேற. இப்போ இது கரும்பு இருக்கு, சென்னல் இருக்கு, தாமரை இருக்கு. இதை பார்த்தோன்னே பராங்குச நாயகிக்கு அங்க இருக்கிற வைஷ்ணவருடைய நினைப்பு வருது. ஆஹா, இவர்கள் வந்து எப்படி படித்தவர்கள், கரும்பை போல இனிமையான மதுரமான மொழி பேசக்கூடியவர்கள், எவ்வளவு படித்திருந்தாலும் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாதவர்கள், இவர்களை போற்றி வணங்கும் கூட்டமும் இங்கே அதிகமாகி இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றா, வாய் திறந்து பேசினாக்கா அந்த மணிவண்ணனுடைய பெயரை தான் கூறுகிறாளே தவிர வேற எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தா இவள் இப்படி பாடுறத பார்த்துட்டு அங்க இருக்கிற மரங்களே உருக ஆரம்பிச்சிருச்சான். மரங்களே உருக ஆரம்பித்தன அப்படின்னு சொல்றாங்க. தாய்மார்களே, அழகிற் சிறந்த மயில் போன்ற சிறிய மான் போன்ற இந்த பெண் பிள்ளை நம்மை விட்டொழிந்து தொலைவிலி திருப்பதி பேர் தவிர எதுவும் கேட்க விரும்புகிறாள் இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் அவள் காதில் ஏற போறது இல்லை. அவளுக்கு அந்த தொலைவில்லி மங்கலம் ஒன்று தான் காதில் இருக்கு. இப்படி அவள் இது வந்து முன் செய்த சுக்ருதத்தின் பலமோ அல்லது மேகவண்ணனான எம்பெருமானுடைய சங்கல்பமோ அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பெண் இப்படி மாறினதுக்கு காரணம் இவள் வந்து எத்தனையோ ஜென்மங்களை செய்த புண்ணியமோ இல்லை அந்த மழைவண்ணனுடைய அவனுடைய கடைக்கண் பார்வையோ அவனுடைய திருவருளோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இப்படி பண்ணிட்டு இதுக்கு அடுத்து என்ன, இது இப்படி ஒரு ஆச்சரியமான நிலைமை 5 தாய்மார்கள் மனசுலையும் வருது. எப்படி நேற்று வரைக்கும் இந்த குழந்தை நம்ம சொன்ன மாதிரி தானே கேட்டுட்டு இருந்தா, இன்னைக்கு திடீர்னு இப்படி மாறிட்டு பேசுறா, எம்பெருமானுடைய நாமங்களை பிதற்றுறா, அப்படியே நிலை நிற்கிறா, அழறா, குமர்றா, என்னவா இருக்குன்னா இது வந்து எத்தனையோ ஜென்மங்கள்ல சேர்த்து வைக்கப்பட்ட புண்ணியமோ இல்லை அந்த எம்பெருமானுடைய கருணையோ அப்படின்னு இந்த கெச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்த பாசுரத்தை என்ன சொல்றாங்கன்னாக்கா, பரிசுத்தமான வேதங்களும் வேதாந்த கர்மங்களும் சம்பத் ஸ்ருதியுமாகிற இவை நிரம்ப இருந்து விளங்க பெற்றதால் தாமிரபர வடகரையில் உள்ளதான தர்சனீயமான தொலைவிலி மங்கலம் திருப்பதியை பெருத்த கண்களை உடைய இந்த பெண் அஞ்சலி பண்ணியவென்று தொடங்கி இன்று வரையிலும் இடையிடையே ஏங்கி இருந்து தாமரை கண்ணனை பலவாறும் அழைத்து பலபடியாலும் சிதிலமடையான் என்றாள். திருப்பி அந்த திக்கை பார்த்து கும்பிடுறாள். பார்த்துட்டு அந்த தாமரை கண்ணனை நினைத்து மனம் சிதைந்து நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு அடுத்த பாசுரத்துல தான் அந்த மரங்கள் கூட உருகின்றன அப்படிங்கிறத சொல்றாங்க. தாய்மார்களே, இந்த பெண் பிள்ளையானவள் நாள்தோறும் நெஞ்செழுந்து வாய் வெறுவி கண்ணீர் பெருக வியாகுலப்பட்டு நிற்பதை பார்த்து மரங்களும் கூட இறங்கும்படி ஓ மணிவண்ணனே என்று கூப்பிடான் என்றாள். குதிரை வடிவு கொண்டு வந்த அசுரனுடைய வாயை பிளந்த பெருமாள் எழுந்தறி இருக்கிற துளைவில்லி மங்கலம் திருப்பதி என்று அவ்வூர் திருநாமத்தை கற்றதால் கைகள் கூப்பி அவ்வூரை நோக்கி தொழுகிறாள் அப்படின்றது அஞ்சலி பணத்தை திருப்பி சொல்றாங்க. இங்க இந்த மரங்கள் உருகுமா அப்படிங்கிறதுக்கு எம்பாருடைய நிர்வாகம் ஒன்று ரொம்ப அழகா சொல்றாங்க. எப்படின்னாக்கா, பகவத் விஷயத்திலே ஈடுபாடு இல்லாமையாலே அச்சேதன பிராயரான அறிவிலிகளும் கூட ஈடுபடும்படி ஆயிற்று என்கை. மரங்களும் இறங்கக்கூடுமோ என்று எம்பார் வந்து ஒரு ஆச்சாரிய பெருமான் எம்பாரை சிலர் கேட்டார்களாம். அதற்கு அவர் அருளி செய்த உத்தரம், இத்திருவாய்மொழி அவதரித்த அன்று தொடங்கி பாவசுத்தி இல்லாத எத்தனை பேர்களுடைய வாயிலே இது புகுந்ததென்று தெரியாது. திருவாய்மொழியை வந்து நம்மாழ்வார் அருளி செய்த அப்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் பாவசுத்தி, அது எப்படி சொல்லணும்னு தெரியாம கூட பாவனையோடு சேவிக்கணும்னு தெரியாதவங்க எத்தனையோ பேர் வாயில புகுந்து வந்திருக்கு இந்த திருவாய்மொழி. சரியா? அப்படி தெரியாது இங்கனே இருக்க செய்து யம நியம கிரமாதிகளாலே பதஞ்செய்ய பார்த்தாலும் சுக்கான் பருக்கை போல நெகிழாதே இருக்கின்ற நெஞ்சிலும் இன்று அழியும்படி கண்டாய். அதாவது இந்த திருவாய்மொழியை கேட்டா மனம் உருகணும் இல்லையா? உருகணும். ஆனாக்கா என்னன்னா, சாதாரண மனங்களை விடுங்க,
இந்த யம நியமம் இருக்கு இல்லையா, இந்த கிரமங்கள் கர்மயோகம் பக்தி யோகத்துலலாம் செய்கிறாங்க இல்லையா, அது செய்து ஓரளவு நெஞ்ச பதப்பட்டவர்கள் கூட உருகாமல் சுக்கான் பருக்கைன்னு ஒரு கல் மாதிரி இருக்கக்கூடிய நெஞ்சையும் உருக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி. அது எப்போ நடக்குது? இப்போ நடக்குது இந்த காலத்தில். அதாவது திருவாய்மொழி அவதரித்து எத்தனையோ 1000 ஆண்டுகளாகி எத்தனையோ பாவசுத்தி இல்லாதவர்கள் வாயிலே புகுந்து புறப்பட்ட பிறகும் இன்றும் கூட சுக்கான் பருக்கை போன்ற கடினமான நெஞ்சை உடையவர்கள் நெஞ்சு உருகுகிறது. அப்படின்னா சமகாலத்தில் பராங்குச நாயகி இருந்த அதே காலத்தில் இருந்த மரங்கள் உருகுவதற்கு கேட்கவும் வேண்டுமோ? 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் அவ்வளோ அழகாக சேவிக்கப்படாத இந்த காலத்திலும் கல் போன்ற மனம் படைத்தவர்களும் உருகுகிறார்கள் திருவாய்மொழியை கேட்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்திலே சமகாலத்திலேயே பராங்குச நாயகியே சொல்ல கேட்ட மரங்கள் ஏன் உருகாது? கண்டிப்பாக உருகியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட திருவாய்மொழியை சொல்லி அன்று கேசி என்ற குதிரையை அழித்தவன் என்னுடைய துயரை தீர்க்க வரமாட்டானா அப்படின்னு அந்த பராங்குச நாயகி பாடுவதாக தோழி சொல்லுகிறாள். அடுத்து, தாய்மார்களே, இந்த பெண் பிள்ளையானவள் நப்பின்னை பிராட்டியோ, பெருமை தாங்கிய பூமி பிராட்டியோ, அது சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமியோ வந்து இங்கு என்ன அதிசயமோ சர்வேஸ்வரா என்று அழைக்கிறாள். அப்பெருமாள் புறப்பட்டு வந்து நிற்பதாய் நித்தியவாசம் பண்ணுமிடமான தொலைவிலி மங்கல திருப்பதை தலையாலே வணங்குகிறாள். அந்த திருப்பதியின் திருநாமத்தை தன் வாயால் சொல்வதை காட்டிலும் பிற சொல்ல கேட்கும் என்பதே இவளுடைய சிந்தனை. இந்த பாசனம் நம்ம முன்னே பார்த்துருக்கோம். அதாவது பெண்ணை கொல், நிலமாமகள் கொல், திருமகள் கொல், பிறந்திட்டாள்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதாவது பிராட்டிமாருக்கு சமமாக இருக்கக்கூடியவள் இந்த பராங்குச நாயகி. அதாவது ராமாவதாரத்தை பற்றி அவங்க பேசுகிற பாடல் எல்லாம் பார்த்தா சீதா பிராட்டியை போலவே தோணும். அப்புறம் வராக அவதாரத்தை பாடும்போது பார்த்தா பூமி பிராட்டி போலவே தோன்றும். கிருஷ்ணாவதாரத்தை பாடும்போது பார்த்தா சாட்சாத் நப்பின்னை போலவே தோன்றும். ஆகையால பிராட்டிமாரே வந்து பிறந்தாரோ என்று நினைக்கும்படியான இந்த பராங்குச நாயகி அவனுடைய திருநாமங்களை மற்றவர்கள் சொல்ல கேட்பதை மிகவும் விரும்புகிறாள். அந்த திசை நோக்கி நோக்கி அவள் வணங்கி கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 11வது பாசுரம். இதுதான் பலஸ்ருதி, அந்த நிகமன பாசுரம்னு சொல்லுவேன். அது தேவபிரானியே சகலவித பந்துவுமாக அறுதியிட்டு 3 கரணங்களாலும் ஆச்சரித்த ஆழ்வார் அனாதியான இவ்வாயிரத்தினுள்ளே தொலைவில்லி திருப்பதி விஷயமாக அருளி செய்த இப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் பரவாசு தேவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்ய பெறுவார்கள். அதாவது இந்த தொலைவில்லி மங்கலம் விஷயமாக நம்மாழ்வார் பண்ணி கொடுத்த பெண் பேச்சாக, தோழி பேச்சாக செய்த இந்த பாசுரங்களை வல்லவர்கள் பரவாசு தேவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்ய பெறுவார்கள் அப்படின்னு இதற்காக இங்கு வந்து பலன் சொல்லப்பட்டது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, தனக்கும் உரியவள் அல்ல. அதாவது இந்த ஜீவாத்மா மற்ற தெய்வங்களுக்கு வசப்பட்டதல்ல அப்படிங்கிறது தீர்ப்பாரையாமையில பார்த்தோம். இப்போ இந்த துவளில் மணி மாடம் அப்படிங்கிற இந்த பதிகத்தில் வந்து இந்த ஜீவன் தனக்கும் உரியதல்ல. அதாவது அப்படியே அவனால் ஆக்கிரமிக்கப்பட்டு அவனுக்கே உரியதாக மாறுகிறது, தனக்கும் உரியதல்ல அப்படிங்கிறத தோழி பாசனம் வழியாக இப்போ பார்த்தோம். இப்போ இது வந்து கருமாணிக்க மலை மேல் அப்படிங்கிற அந்த பதத்தில் வந்து எம்பெருமானுக்கே உரியது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் இப்போ பராங்குச நாயகி வந்து கொஞ்சம் பெரியவளாயிட்டா. தொலைவெளி மங்கலம் போகும்போது 10 வயசு இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பெரியவளாயிட்டா. பெரியவளானவுடனே அந்த காலத்து பழக்கம் போல் அவளுக்கு திருமணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு யோசிக்கிறாங்க அப்பா அம்மா சொந்தக்காரெல்லாம். யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்து வழக்கப்படி சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. நிறைய தகுதி வாய்ந்த மாப்பிள்ளைங்களெல்லாம் வர சொல்லி சுயம்வரமாக இவள் யாரை தேர்ந்தெடுக்கிறாளோ அவளை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்ட்டு பேச்சு நடக்குது வீட்டில் இவளோட கல்யாணத்தை பற்றி. இது வந்து அந்த தோழி காதில் விழுது. தோழிக்கு தெரியும் என்னன்னா, குட்டநாடு புலியூர் அப்படிங்கிறது சேர நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். ஏன்னா இங்கே சோழ நாட்டிலையும் ஒரு புலியூர் இருப்பதால அதை வந்து குட்டநாடு புலியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த அங்கே இருக்கிற அந்த எம்பெருமானிடம் இவள் வசப்பட்டு விட்டாள். அங்கே போய் வந்துட்டுருக்கா
இவளுக்கு கலவியும் ஏற்பட்டு விட்டது, புணர்ச்சியும் ஏற்பட்டு விட்டதுன்னு தோழிக்கு தெரியும். இப்போ கல்யாண பேச்சு பேசுகிறாங்க. இப்போ தோழியுடைய நிலைமை வந்து ஒரு ரொம்ப இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எடுப்பில் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி புலியூர் நாயனார்கிட்ட இவள் ஈடுபட்டு விட்டாள், இவள் வந்து மானிடருக்கென்று பேச்சுப்படியில் வாழ மாட்டேன்னு இவள் முடிச்சிருவா, ஆகையால கல்யாணத்தை சுயம்பரத்தை நிறுத்துங்கன்னு சொன்னால் பெரிய கலாட்டாயிடும் இல்லையா? அவங்க வந்து ஏன் தெரியும் இத்தனை நாள் ஏன் தெரியல ஏன் சொல்லலைன்னு இவளை பிடிப்பாங்க. அதே சமயம் பேசாமல் இருந்துட்டா தலைவி வந்து லஜ்ஜையால், அவள் வெக்க நாணமான குணத்தை உடைய பெண்ணாகையால் அவளே போய் ஒன்று அவங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டான். அதே நேரத்தில் ஸ்வயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணி மானிடரோடு கல்யாணம் முடிக்க பார்த்தா இவள் தன்னை முடித்து கொண்டு விடுவாள். ஆகையால் இப்போ வந்து தலைவியும் நாம் காப்பாற்றி ஆக வேண்டும், பெற்றோருக்கும் வந்து இதில் எந்த விதமான சந்தேகம் வராத மாதிரி கொஞ்சமாக சொல்லி புலியூர் நாயனாரிடம் இவள் ஈடுபட்டு விட்டாள், தன்னை கொடுத்து விட்டாளுங்கிறது தெரிவிக்கணும்னு தோழி பிளான் பண்ணுறாள். இதனால் என்ன பண்ணுறான்னா அவள் தனக்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆக்ஷன். ஐயோ இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தெரியாது, பராங்குச நாயகி இப்படின்லாம் பண்ணாலே இவளுக்கு எனக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணி கொஞ்சமாக இவங்களோடு சேர்ந்துட்டு இது அப்படி இருக்குமோ, இவன் நகை அடைகிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கே, இவட வண்ணத்தை பார்த்தா வேற மாதிரி இருக்கே, இவன் திருப்பவளத்தை பார்த்தா வேற மாதிரி இருக்கே, ஒரு சமயம் இப்படி இருக்குமோ, என்ன செய்ய அன்னை மீது திருப்பி சொல்கிறா, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி அவங்கள படிப்படியாக அவருடைய மனதை மாற்றுகிறாள். அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாசுரம் தான் கருமாணிக்க மலை மேல் அப்படின்ட்டு. கருமாணிக்க மலை மேல் கரிய மாணிக்க மலையின் மேலில் அழகிய பெரிய காடுகள், தாமரை காடுகள் போல திருமார்பு, திருப்பவளம், திருக்கண், திருக்கை, திரு உந்தி, திரு பீதாம்பரம் ஆகிய சிவந்ததாய் பெற்ற சுவாமியாய், திருமகள் கொழுந்தனான வழியான எனக்கும் நாயகனாய், செழித்த நீர்நிலைகளை உடைய குட்டநாட்டு திருப்புலியூரில் எழுந்தி அருளி இருப்பவனான பெருதற்கரிய ஆச்சரியபூதனுடைய திருநாம பேச்சை ஒழியை இவள் வேறு பேச்சு அறிய மாட்டாள். தாய்மார்களை இதற்கு என்ன செய்கிறதுன்னு கேட்குறான். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த எம்பெருமானுடைய அழகை சொல்கிறான். என்னன்னாக்கா கருமாணிக்க மலை மேல் தாமரை காடு பூத்தது போல் அப்படின்னா, மாணிக்கம் வந்து சிகப்பு தான், ரெட்டு, கருப்பாக மாணிக்கமே கிடையாது. கருப்பாக எங்கே இருக்குது மாணிக்கம்? அதாவது இதை வந்து இல் பொருள் ஓமை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாத ஒரு பொருளோட ஒத்திட்டு சொல்கிறது. இவரை பார்த்த உடனே தான் ஆஹா கருமாணிக்கம்னு ஒன்று இருந்தால் இப்படி தான் இருக்குன்ட்டு அந்த கருமாணிக்க மலை மேலே தாமரை மலர்ந்தார் போல கண்ணு தாமரை, கை தாமரை, அவருடைய வாயும் தாமரை, உந்தியும் தாமரை, பீதாம்பரம் எல்லாமே தாமரையாக இருக்குது. அப்படிப்பட்டவனை பற்றி இவ பேசுகிறாளே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோழி கேட்குறான். இப்படி பேசுகிறாளே என்னவா இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது போடுறான். இந்த மாதிரி ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டநாட்டு திருப்புலியூர் நாயனாரோட இவ பேசுகிறாளே என்னவா இருக்குன்னு யோசிக்கிறான். ரெண்டாவது பாத்திரத்தில் என்னன்னா, அன்னை மீர் இதற்கு என்ன செய்க நடுநடுவில் சொல்கிறான். நான் என்ன பண்ணட்டும், என்ன ஒன்றுமே தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே இவளுக்குன்ட்டு அவங்க பக்கம் பேசுகிற மாதிரியே பேசுகிறான். அழகிய பெருஞ்சோலை மேருமலையின் மேலே இருப்பதாய், செறிந்து சூழ்ந்த சுடரை உடையதாய், சூரியனும் அவ்வளவே அல்லாமல் பல வகைப்பட்ட கிரக நட்சத்திரங்களுடைய தேஜஸும் போலே இருக்கிற ஒளி பொருந்திய திரு அபிஷேகமும் ஹாரம் முதலியான பல திரு ஆபரணங்களை உடைய எம்பெருமானுடைய அழகிய புன்னை சோலைகளாலே சூழப்பட்ட திருப்புலியூரை இந்த தலைவி நிரந்தரமாக புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படின்ட்டு. அது திருப்பி எம்பெருமானோட அழகில் அந்த தலைவி ஈடுபட்டதை சுட்டி காட்டுறான். என்னன்னாக்கா, அந்த சூரியனே 1000 சூரியன் ஒரு உருவாக சேர்ந்தார் போல் அந்த திரு அபிஷேகம், அவர் தலையில பணிந்து கொண்டிருக்கிற திரு அபிஷேகம், நட்சத்திரங்களை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்ட ஆபரண அழகு இதெல்லாம் பார்த்து அவள் வாய் விரைவு கொண்டு அதையே பேசிக்கொண்டிருக்கிறாள். இது என்னவாக இருக்கும் அப்படின்னு தோழி யோசனை பண்ணுறானாம். அடுத்து இன்னொன்று, அவனுடைய அந்த கருப்பழகை திருப்பி அனுபவிக்கிறான். எப்படின்னா, அந்த கருங்கடலானது நெருப்பு கொளுத்தி கொண்டு மேலும் கீழும் அலைஞ்சா எப்படி இருக்குமோ அதே போல கனங்கரேல் என்ற வடிவமுடைய அந்த எம்பெருமான் தன்னுடைய கையிலேருந்து சுடராழியை தாங்கி கொண்டு நடக்கிறான் அப்படின்னு பேசுகிறாளாமா. யாரு? இந்த பராங்குச நாயகி. இதற்கு என் செய்கேன் அப்படின்னு தோழி வந்து கையை பேசுகிறான்.
என்னன்னா, அலையெறிகின்ற கடலானது நெருப்பு கொளுத்தி எங்கும் விளங்குகிற ஜுவாலைகளோடு நடந்து வருவது போல. அவன் அப்படி சுதர்ஷன் சக்கரத்தை வச்சுட்டு வந்தா அந்த கருப்பான கடல் வந்து ஒரு நெருப்பை கொளுத்தி கையில வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்தது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மிக்க ஒளியை உடைய திருவாழி முதலான புகழ்மிக்க திவ்யாதங்களை தரித்து போர்க்களத்திலே புகுந்து அசுரர்களை அழிக்க செய்த பெருமானுடைய விளங்குகின்ற ரத்னமயமான உயர்ந்த மாடங்கள் வரிசையாக உடைய திருப்புலியூரை இந்த தலைவி இரவும் பகலும் பேசுறா. முழிச்சிட்டு இருந்தாலும் அதான் பேசுறா, தூங்கிட்டு இருந்தாலும் அதான் பேசுறா. என்னவா இருக்கும் அன்னை மீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோழி கேட்கிறா. அடுத்த பாசுரத்துல ஊரின் வளத்தை தெரிவிக்கின்ற சோலைகளும் கரும்புகளும் பெரிய செந்நெல் பயிர்களும் சூழப்பெற்றிருப்பதாய் உழுவதும் நடுவதுமாய் குளிர்ச்சியான நீர்நிலைகளை உடையதான திருப்புலியூரில் திருக்குணங்களில் சிறப்பு பெற்ற திரிலோக ரட்சகனான எம்பெருமானுடைய திருநாமங்களின் சிறப்பை ஆபரமணிந்த இந்நாளில் இந்த தலைமகள் சொல்லான் என்றாள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேசுறான். என்னன்னா அந்த ஊரை பத்தி பேசுறான். திருப்புலியூர்ல ஐயோ அப்படி இருக்கும் தெரியுமா, அங்க வயல்ல வந்து உழவு நடந்துட்டே இருக்கும், அறுவடை நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு அந்த ஊர் என்னவோ இவளுக்கே இருக்கிற மாதிரி, இவளுடைய சொந்த ஊர் மாதிரி அதை வந்து திருப்பி திருப்பி பேசிட்டு இங்க வந்து அவனுடைய ஆபத் சகத்துவம் அப்படிங்கிற குணத்தை எடுத்து பேசுறான். இது வந்து நம்ம பின்னால பார்ப்போம். 3வது பிரகரணத்துல நம்மாழ்வார் வந்து எந்தெந்த திவ்ய தேசத்துல எந்தெந்த குணத்தை அனுபவித்தார் அப்படின்னு அது ஒரு பெரிய சாப்டர் ஒன்று இருக்கு. இந்த குட்டநாடு திருப்புலியூர்ல நம்மாழ்வார் அனுபவித்த குணம் வந்து ஆபத் சகத்துவம். அதாவது ஆபத்துல டக்குன்னு வந்து நிற்கக்கூடியவன் அவன்தான் சொல்லிட்டு அந்த ஆபத் சகத்துவத்தை பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவ்வளோ தூரம் அந்த ஊரை பத்தி பேசுறா அப்படின்னு குணத்தை பத்தி பேசுறான்னா கண்டிப்பாக இவளுக்கு அந்த எம்பெருமானோடு கலவி ஏற்பட்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தோழி சொல்றான். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ஆபரணங்கள் பூணும் அழகும் சேலையுடுத்தும் அழகும் வடிவில் பிறந்த புதுமையும் இத்தலைவிக்கு இருக்கும்படி ஆராய்ந்தால் இந்த வைலட்சணம் நினைக்கக்கூடியதாக இல்லை. ஆதலால் சுனைகளுக்குள்ளே பெரிய தாமரை மலர பெற்ற குளிர்ந்த திருப்புலியூருக்கு தலைவனும் திரிலோக பதியுமான எம்பெருமானுடைய திருவருளிலே இவள் அவகாகிக்க பெற்றிருக்க வேண்டும். இப்போ வந்து இந்த அன்னைமார்கள் வந்து இன்டரப்ட் பண்றாங்க. சரி இருக்கட்டுமே, குட்டநாடுன்னு ஒரு ஊர் இருக்கட்டும், திருப்புலியூர்னு ஊர் இருந்துட்டு போட்டோம், அங்க இருக்கிற எம்பெருமான் வந்து கருமாலிக்கு மலை மேல் தாமரைக்காடு போல இருந்துட்டு போட்டோம், அவன் திரு அபிஷேகம் வந்து சூரியனை போல இருந்துட்டு போட்டோம், என்னவா வேணா இருக்கட்டும், நகை நட்சத்திரம் போல இருக்கட்டும், அங்க வயல் ரொம்ப என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி இப்போ என்ன? இப்போ வந்து நம்ம இவளுக்கு வந்து இன்னொரு மாப்பிள்ளை தானே பார்க்க போறோம், ஸ்வயம்வரம் தானே நடத்த போறோம். இப்போ அந்த பெருமாள் எப்படி இருந்தா அதை பத்தி நமக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே தோழிக்கு வந்து அப்படியே பதற ஆரம்பிச்சது. ஐயையோ இதுக்கு மேல விட்டாக்கா காரியம் கெட்டு போயிடும் சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொல்றேன். என்னென்ன பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா 3 விஷயங்களை சொல்றேன். 3 விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, அம்மா தாய்மார்களை கொஞ்சம் இப்படி வாங்க, வந்து உங்க மகளை பாருங்க, நகை நீங்க பூட்டின மாதிரி இருக்கா, நீங்க போட்ட நகை மாதிரியே இருக்கு, எல்லாம் வேற நகையா இருக்கு, மாத்தி மாத்தி வேற போட்டிருக்கா, அதை முதல்ல கவனிச்சுக்கோங்க. 2வது நீங்க வந்து அழகா பட்டுப்படவை கட்டி விளையாண்டுச்சிங்க, இப்ப அந்த பட்டுப்படம் அந்த மாதிரியா இருக்கு, வேற மாதிரி கட்டியிருக்கு, அதை பார்க்கவில்லையா? அடுத்தது அவளுடைய திருமேனியில இருக்க அந்த அழகை பாருங்கள். அப்படியே காஞ்சு போன நெல் ஒரு வயல் மாதிரி இருந்தவள் இப்ப நீர் பாய்ச்சப்பட்டது போல அப்படி ஒரு பளபளப்போடு ஒரு மினுமினுப்போடு இருக்கிறாள். இதை பார்த்தப்புறமாவது நீங்களுக்கு தெரிய வேண்டாமா, இவள் குட்டநாடு புலியூர் நாயனாரிடம் கலவி ஏற்பட்டு பிறகு வந்திருக்கிறார் என்பதை நீங்க தெரிவிக்கணும். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றேன். அதுக்கப்புறம் அதுல அப்பன் திருவருள் மூழ்கினாளே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இங்க இந்த கலவி புணர்தல் அப்படின்னு சொல்றது எல்லாமே அந்த எம்பெருமானுடைய திருவருளிலே அப்படியே மூழ்கி திளைத்து வருவது. தசரதன் பெற்ற மணித்தடத்தில் மூழ்கினாள் அப்படின்ட்டு அந்த ராமருடைய அழகிலே இவர்கள் மூழ்கினார்கள், அந்த திருவருளிலே மூழ்கினார்கள், அதுல இவள் மூழ்கி விட்டாள். ஆகையால வந்து இவளை வந்து நீங்க இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாசுரத்துல 6வது பாசுரத்துல கடல் வண்ணனான கண்ணபிரானுடைய திருவருளிலே நிரந்தரமாக அவகாகித்து அவனது சகலவித அனுகிரகங்களையும் பெற்றமைக்கு அடையாளங்கள்
மறைக்க ஒண்ணாதபடி உள்ளன. முக்கியமான அடையாளம் சொல்றேன் கேளுங்கள். தன்னுடைய திருவருளை அருளைக்காக அப்பெருமான் வந்து உறையும் இடமான குளிர்ந்த திருப்புலியூரில் அவன் அருளால் வளரும் கமிகனுடைய அழகிய பழம் போன்று உள்ளது இந்த தலைவின் சிவந்த அதரம். இப்போ 3 சொன்னா, ஃபர்ஸ்ட் நகையை சொன்னா, புடவையை சொன்னா, அப்புறம் அவளுடைய வடிவழகிலே இருக்க சிறப்பை சொன்னா. இப்ப குறிப்பாக அவளுடைய அந்த திரு அதரங்களை பாருங்கள், அவளுடைய உதட்டை பாருங்கள். அது எப்படி இருக்குன்னா, அந்த திருப்புலியூரிலே விளைந்த அந்த கமுக பழம் போல இருக்கிறது. அப்படி ஒரு சிவந்த நிறம் அந்த இதழுக்கு வர வேண்டுமானால் அவள் எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அந்த எம்பெருமானுடன் கூடி அனுபவித்து இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த திருப்புலியூர்ல உள்ள இந்த கமுகப்பழம் ஏன் இவ்வளோ சிகப்பா இருக்கு, மற்ற ஊர்லலாம் அப்படி இருக்காதா அப்படின்னு பார்த்தா, அந்த ஊர்ல அந்த கமுகப்பழம் வந்து பிராட்டி பெருமானுடைய கடாட்சத்தால் அந்த சிவந்த நிறத்தை பெருமான் தன்னால வருதில்லை, அங்க இருக்க பிராட்டியும் பெருமானும் கடாட்சிப்பதாலே அந்த கமுக பழத்துக்கு அந்த சிவந்த நிறம் வந்தது. அந்த சிவந்த நிறத்தை இவளுடைய உதடுகளை நீங்கள் பாருங்கள். அப்ப இவங்க போகலையா, அந்த எம்பெருமானோடு கலக்கவில்லையா, ஆகையால இப்போ நீங்க சுயம்வரத்தை நிறுத்துறது நல்லது அப்படின்னு ஹிண்ட் பண்ணிட்டே வர. அடுத்த பாசுரத்துல திருப்புலியூரில் உள்ள அக்ரிணை பொருள்கள் கூட ஒன்றோடொன்று கலந்து பரிமாறி, அதாவது மெல்லிய இலை தழைப்பையும் அழகையும் உடைய வெற்றிலை கொடி சூழ்ந்தனைக்க அத்தால் முதிர்ந்த இலகி பதித்த அடியுரத்தை உடைய கமுகினையை உள்ள செறிந்த இலைகளையும், அதாவது அது அங்க இருக்கிற வெற்றிலை கொடி எது மேல படர்ந்திருக்கும், அப்புறம் வந்து இந்த தாமரை எப்படி பூத்திருக்கும் எல்லாம் சொல்லிட்டு, அந்த வாழை மரம் தென்னை மரம் எல்லாவற்றையும் சொல்லிட்டு, அங்க வந்து குளிர்ந்த காற்று, அந்த தென்னை மரங்கள் வாழை மரங்களுக்கு இடையே வந்து நல்ல குளிர்ந்த காற்று வீசுகிறது. அந்த குளிர்ந்த காற்று என்பதே இவளும் அந்த குட்டநாட்டு புலியூர் அந்த நாயனாரும் அவர்கள் ஒன்றாக இருப்பதற்கு ஏற்றதாக இருந்தபடியால் இவள் கண்டிப்பாக அங்கே போய் கலவையில் இருந்துவிட்டு தான் வந்திருக்கிறாள் அப்படின்ட்டு. தென்றலானது வாழைத்தோப்பில் புகந்து புறப்பட்டு தென்னந்தோப்பில் வீசான் என்றது என்று சொல்லுகிறாள். இதனால் இதுவும் ஒரு விலட்சணமான சம்ஸ்லேஷனம் என்று காட்டினபடி அப்படியே சொல்றாங்க. காத்து எப்படி இருந்தது தெரியுமா, தென்னந்தோப்புலையும் வாழைத்தோப்புலையும் புகுந்து வந்தது. அந்த இடத்துல அந்த சுகமான அந்த காத்து அனுபவிச்சு நானும் என் பெருமானும் கலந்து இருந்தோம் அப்படின்னு சொல்றாளே, இதுக்கு மேல உங்களுக்கு என்னதான் வேணும், அதனால இவளுக்கு வந்து திருமணம் பேசுவதை நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்றா. ஆக இப்படிப்பட்ட வாய்ப்பு அமைந்த தலத்தில் இவளும் தான் உகந்த விஷயத்தை அணைய பெற்று வியப்பன்றே பிராப்தமே என்றாள் ஆயிற்று. இதுல என்னையா உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கு, எல்லாம் பெருமாளும் இருக்கிறான், பரகால் நாயகியும் இருக்கான், அங்க சோலைகளும் இருக்கு, வாழை மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, இனிமையான தென்றல் இருக்கு. பெருமாளுக்கு இவளை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், இவளுக்கு பெருமாளே தான் வேணும். அப்படி இருக்கும்போது அவர்களிடையே சம்ஸ்லேஷனம் ஏற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இதற்கு பெரிய உதாரணம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தோழி வந்து ஸ்டெப்பா இவர் கொண்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா, தாய்மாரான உங்களுக்கு இவளது நலத்தை பற்றி என்ன பாசுரத்தை சொல்லுவேன். மகா சம்பன்னர்களான சம்ஸ்கிருத வேதத்தியன பார்கனிகள் யாகங்களாலே நெய்யிட பெற்ற அக்னி என்று பெரிய புகையானது கிளம்பி சென்று திடமான ஆகாசத்தில் தேவலோகத்தை மறைக்கும்படி குளிர்ந்த திருப்புலியூரிலே படமெடுத்த அறவாகிய அனந்த சயனத்திலே சயனித்திருக்கிற திருநாமம் அல்லது இத்தலைவி வேறொன்றும் சொல்லுகிறாள் இல்லல் அப்படின்னு சொல்லு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப இந்த தாய்மார்கள் வந்து இந்த தோழியை மடக்குறாங்க. உன்னை நம்பி தானே விட்டோம் அவளை, நீங்க 2 பேர் தானே சேர்ந்து திருப்புலியூர் போயிட்டு வந்தேன்னு பிளான் பண்ணீங்க, உன்னை நம்பி தான் விட்டோம். ஏன்னா நீ வயசுல கொஞ்சம் பெரியவ, மூத்தவ, உனக்கு எல்லாம் விவரமெல்லாம் தெரியும்ட்டு சின்ன பொண்ணான அவளை உன்னோடு அனுப்புறோம், நீ இப்படி விட்டையே, இது உனக்கு நியாயமா இருக்குன்னா. அப்ப தோழி வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறான். என்ன 3 பாயிண்ட் சொல்றா. என்னன்னா, இவ வந்து எனக்கு விதேயா, இவனு எனக்கு அடங்குனவளா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா எனக்கு அடங்குனவள் இல்லையே, எனக்கு அடிமையாக இருக்க, எனக்கு விதேய அல்ல, நான் சொல்ற பேச்சை கேட்கிறவள் அல்ல. இல்ல இவ இப்படி போனதுக்கு நான் வந்து திருப்புலியூரை கூட்டிட்டு போனது என்னவோ உண்மைதான், ஆனா அங்க வந்து இப்படி எம்பெருமான அழகில் இப்படி ஈடுபடுவா, ஊரோட அழகில் இப்படி ஈடுபடுவான்னு சொல்லி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இப்படி எல்லாம் போவான்னு எனக்கு என்ன தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சும்மா கூட்டிட்டு போனேன் அவ்வளவுதான். அது ஒண்ணு சொல்லிட்டு அடுத்தது,
என்னை மீறி போனாள் அப்படின்னு சொல்ல முடியாதா? என்னை மீறிட்டு நான் வேண்டாம் தான் சொன்னேன், ஆனால் என் பேச்சை கேட்காம போனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கையை விரிச்சிடுறான் அந்த தோழி. அதாவது இவள் எனக்கு அடங்கினவள் அல்லன்னு ஒரு பாயிண்ட்டு. இவள் போகிறதுக்கு நான் என்ன உதவி செய்தேனா? இல்லையே, அதுவும் கிடையாது. இவள் என்னை மீறி கொண்டு போனாலும் நான் சொன்னேன், நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோழி சொல்கிறா. இவ வந்து எனக்கு என் பேச்சை கேட்டு இதெல்லாம் செய்யலை. திருப்புலியூருக்கு கூட்டிகிட்டு போனது என்னவோ உண்மை, ஆனால் அதுக்கு மேலே நடந்ததெல்லாம் நீங்கள் அவளையே கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியாது என்று தோழி அது கடைசியாக அந்த பதிலை சொல்லிடுறோம். சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா 9வது பாசுரத்தில் குளிர்ந்த நீர் நிறத்தனான கண்ணபிரானுடைய கலந்து நிரம்பின இசையுடைய வேதங்களின் வைதிக சொல்லால் உண்டான ஒலியானது கடல் போல் முழங்க முதிரைகள் மிக்கிருக்கும் பொய்கைகள் தோறும் தாமரை திரள்கள் நிலவிளக்கு போல மலர்ந்து இருக்க சாரமிக்க கழனிகளாலே சூழப்பட்ட திருப்புலியூரினுடைய புகழை ஒழிய இந்த தலைவி இரவும் பகலும் வேறு ஒன்றுமே பேசவே மாட்டேன் என்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைதிகளோட வேத கோஷம் ஒன்று, அப்புறம் வந்து தாமரை மலர்கள், இதெல்லாம் சொல்லிடுறேன். இதெல்லாம் இருக்கிறது, இதைத்தான் பேசுகிறாளே தவிர வேறு எதையுமே பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் சொன்னப்புறம் இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, இப்போ நான் சொல்ல போகிறதை கேட்டால், இது வரைக்கும் வந்து என்னென்னோ சொல்லி வந்து அன்னைமீர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அவன் அவ்வளோ ஃபேமஸாக இருந்துட்டு போட்டுமே, நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வேறு பையன்தான் பார்க்க போகிறோன்னு சொன்னாங்க. இல்லை அதுக்கு மேலே ஸ்டெப்பாக அவள் கொண்டார உன்னை நம்பி தானே அனுப்பிச்சோம், நீ ஏன் இப்படி பண்ண, அதுக்கும் அவள் பதில் சொல்லி அவங்க வாய அடிச்சிட்டா. இப்போ கடைசியில் அன்னைமீர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, சரி என்னதான் பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இருக்கும்போது இந்த தோழி என்ன பண்ணுறா, கடைசியாக ஒரு எவிடன்ஸை எடுத்து வைக்கிறான். அந்த எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இத்தலைவி அழகிய குளிர்ந்த திருத்துழாய் பரிமளம் கமழ பெற்றிருப்பதற்கு இப்போ நான் சொல்ல போகிற காரணம் மொழிய வேறு காரணம் இருக்க முடியுமா? கொஞ்சம் அவளை பக்கத்தில் கூப்பிட்டு அப்படி பாருங்க, திருத்துழாய் மனம் அப்படியே கமன்னு அப்படியே கமழுது. இதுக்கு என்ன காரணம்? எப்படி அந்த பெண் மேல் எப்படி திருத்துழாய் கமழும்? உங்களை வந்து பாருங்க, என்ன வந்து பாருங்க, திருத்துழாய் வாசனை இருக்கா? இல்லவே இல்லை. அவன் மேலே அப்படியே கமன்னு அந்த திருத்துழாய் மனம் வீசுது. இதுக்கு என்ன காரணம்? அந்த திருத்துழாய் மார்பனை அவள் அணைத்து கொண்டிருந்தாள், ஆகையால தான் அந்த மனம் அவள் மேல் வீசுகிறது அப்படின்ட்டு. இப்பொழுது நான் சொல்ல போகிற காரணத்தை ஒழிய வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? இந்த பெண்ணு மேலே இப்படி திருத்துழாய் மணக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? குன்றம் போல் சிறந்த மணிமாட மாளிகையில் அழகிய திரள் நெருங்க பெற்று தென் திசைக்கு திலகம் போல் உள்ள திருப்புலியூரிலே எழுந்தருளியுள்ள மாயப்பிரானுடைய திருவரையை தலைவி பெற்றிருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இங்கே எப்படின்னாக்கா, இங்கே இன்னொரு இதுன்னா, நம்ம திருப்பாவையில் பார்த்தா நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மான் அதில் வரும், டாக்டர் துழாய்முடி நாராயணன் ஒரு வேர்டு வரும். அப்போது அந்த திருமாளிகள் இருக்க பெண்ணை போய் எழுப்பி சொல்கிறாங்க, இந்த தோழிகள்லாம் நான் நேற்று கிருஷ்ணன் வந்து இங்கே உன்னோட தான் இருந்தான் அப்படின்னா அந்த பெண்ணு கேட்குற, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த பார் அப்படியே துளசி மனம் கமகமன்னு வருது. அதாவது கண்ணனை ஒரு நாள் கட்டி பிடித்து படுத்திருந்தால் 100 குளிக்கு தாங்குமா, 100 வாட்டி குளித்தாலும் அந்த திருத்துழாய் மனம் போகவே போகாது. அப்படி ஒரு திருத்துழாய் மனம் உள்ளேந்து வருதே. ஆகையில கிருஷ்ணன் நேற்று நைட் இங்கே தான் இருந்தான்னு சொல்லி அந்த வெளியில் இருக்க தோழிகள் சொல்லுவது போல அந்த எம்பெருமான் சூடிய அந்த திருத்துழாயின் மனத்திற்கு அவ்வளவு மேன்மை, 100 முறை குளித்தாலும் போகாது. அப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த பராங்குச நாயகியின் திருமேனியில திருத்துழாய் மனம் அப்படி கமழ்கிறதே. நீங்க உங்களை வாசனை பார்த்துக்கோங்க, என்ன வாசனை பார்த்துக்கோங்க, திருத்துழாய் மனமே இல்லை. இதுதான் வந்து ஃபைனல், இதுக்கு மேலே இல்லவே இல்லை. அங்கே போயாச்சு, வந்தாச்சு, கலவை ஆயாச்சு. இனிமே வந்து நீங்க இவளை வேற இடத்த கொடுத்தீங்கன்னாக்கா அவள் உயிர் வாழ மாட்டாள். ஆகையால இவளை அந்த திருப்புலியூர் நாயனாரிடமே சேர்ப்பித்து விடுங்கள் அப்படின்னு தோழி சொல்லிடுறேன். சொல்லிட்டு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து இந்த பலஸ்ருதி பாசுரம் என்னன்னா, அதாவது உலகங்கள் எல்லாவற்றிற்கும் வாய்த்த சுவாமியானவருடைய கைங்கரியத்துக்கு தகுதியுடைய தாசாரான ஆழ்வாருடைய அடியாரெங்கள் அடியாரேன்னு சொல்ற மாதிரி அந்த எல்லை நிலமான அந்த தாசியத்தின் எல்லை நிலமான அந்த கைங்கரியத்தில் ஈடுபாடுடைய சுவாமி நம்மாழ்வார் அவருடைய
இந்த தமிழ் மாலையை படித்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா சர்வேஸ்வரனுக்கு அடிமை செய்யும் தகுதியை பெறுவார்கள். ஏன்னா இந்த சர்வேஸ்வரன் வந்து ஆச்சிரித வியாமோகன். இந்த தாசர்கள் திறத்தில் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையால இந்த தாசர்களை பாடிய அந்த தாசானுதாசனான ஆழ்வார் பாடிய இந்த 10 பாசுரங்களை படிப்பவர்களுக்கு என்ன ஆகும்னாக்கா சர்வேஸ்வரனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்யும் அந்த மிகப்பெரிய பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதுதான் இதோட இது. அதனால இப்போ இந்த 2 பாசுரம் தொலைவில்லி மங்கலத்தில் என்ன பார்த்தோம்? தனக்கும் உரியவள் அல்லல் எம்பெருமானுக்கே உரியவள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த புக்கில் இருந்து ஜஸ்ட் படிச்சுக்கலாம். இது கூட பெருசாக இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக படிச்சிடலாம். இப்போ தோழி பாசுரங்களை வெறி விலக்கு பார்த்தாச்சு, தீர்ப்பாரையாமை பார்த்தாச்சு. அடுத்தது ஆசை அறுத்தது, அதாவது தனக்கும் உரியவள் அல்லல் அப்படின்னு சொன்னால் அந்த தொலைவிலி மங்கலம் பாசுரத்தை பார்க்கலாம். இது நீங்கள் புக்கே எடுத்துக்கலாம். புக்கில் வந்து 175வது பேஜில் பார்த்துக்கலாம். தோழியானவள் இவள் பக்கல் உங்களுக்கு ஆசை அற அமையும் என்றாள். அதுதானே பார்த்தோம் தொலைவில்லி மங்கல பாசுரத்தில் பூரா. இவ மேலே இனிமேல் நீங்கள் ஆசை வைக்காதீங்க, அவள் வந்து இந்த எம்பெருமானுக்கே ஆட்பட்டு விட்டாள். இதற்கு அடி திருத்தொலைவில்லி மங்கலம் பாசுரங்கள் ஆகும். இப்பாசுரங்களில் பேசப்படும் எளியதான அர்ச்சாவதாரமே உபாயமாகையாலே எப்பொழுதும் இதிலே நோக்காக இருக்கும். அங்கே தொலைவில்லி மங்கலம் அர்ச்சாவதாரம் தானே, அதிலே நோக்காக இருக்கும். திருத்தாயார் உபாயத்தில் உள்ள உறுதி அந்த அர்ச்சாவதாரின் எளிமையை அறிந்ததனால் உளவாய காதலின் காரியமான பதற்றம் உபாயத்தில் சேர்த்து விடுமோ என்கிற ஐயத்தால் அதை நீக்க முயல்கிறாள். இப்போ என்னன்னாக்க நம பதத்தால் அறியப்படுறது தாயின்னு சொன்னோம் இல்லையா? அவள் வந்து எம்பெருமானையே உபாயமாக துணிந்து இருக்கிறாள், உபாயத்தில் துணிவு. இப்போ என்னன்னாக்கா மகள் எது நாராயண பதத்தால் அறியப்படுவள், பேற்றுக்கு துவரை. இந்த தாய் என்ன அஞ்சுறாள்னா இப்படி எல்லை மீறி ஆசையாலே இந்த பேற்றுக்கு துவரையாலே இவள் உபாயத்தில் மூண்டு விடுவாளோ, எம்பெருமானே உபாயம் என்பதை மீறி உபாயத்தில் ஈடுபட்டு விடுவாளோ அப்படின்னு நினைச்சு அதை தடுப்பதற்கு முயல்கிறாள் இந்த தாயானவள். தோழியானவள், தோழி என்னது? சம்பந்த ஞானம். அடிமையாக உள்ள இவ்வான்மாவிற்கு இயல்பாகவே அமைந்த இந்த பக்தி இறைவனுக்கு உகப்புக்குடைய விஷயமாகவே தவிர உபாயங்கள் வகையில் சேராது. இது வந்து திணிவியும் அடிக்கடி வரும். அதாவது இந்த பேற்றுக்கு துவரை, இந்த எம்பெருமானை அடைய வேணும் என்ற அந்த அளவுக்கரை ஆசையினாலே அது இது பண்ணும்போது இது உபாய கோடியில் சேராது. உபாயம்னு வச்சுக்கவே முடியாது. இது வந்து உபயத்துல தான் எம்பெருமானுடைய முக உகப்புக்காகவே ஆகும். அவன் வந்து ஐயோ நாம போய் ரட்சிக்க இருக்கும்போது இதுங்களே எவ்வளவு முயற்சிக்குதே அப்படின்னு அவனுக்கு முகம் மலரும். ஆகிய உபாய கோடியில சேராது, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தோழி இங்கே சொல்கிறாள். வகுத்த எம்பெருமானுடைய உயர்ந்த தன்மை காரணமாக வந்ததாகையாலே நீக்கினாலும் போகாது. இதை வந்து நீங்க இப்படி இந்த தலைவி பதற்றம் அடைவதை, பேற்றுக்கு துவரிப்பதை நீங்க நீக்க நினைத்தாலும் இது போகவே போகாது. இதை நாம் நீக்கலாம் என்னும் சுவாதந்திரியம் அத்தியந்திர பாரதந்திரியம் ஆகிய ஸ்வரூபத்திற்கு விரோதம். இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கனாலும், சப்போஸிங் இந்த தாய்மார்களே நவபதார்த்தமாக இருக்கிற அந்த தாய்மார்களே இவள் இப்படி பதறுவதை இதை உபாயம் என்று நினைத்து நீங்கள் நீக்க நினைத்தால் அது உங்கள் சுவாதந்திரியத்தை காட்டிவிடும். ஆகையாலே பாரதந்திரியமான உங்கள் ஸ்வரூபத்திற்கு அது பொருந்தாது. ஆகையால விட்டுடுங்க அப்படின்னு தோழி சொல்ற. இது உபாயம் அல்ல. இங்க தலை வந்து உபாயத்தில் ஈடுபடவே இல்லை, பேற்றுக்கு துவரையால இப்படி செய்கிறாள் அப்படின்னு சொல்ல வராங்க. விளக்கினாள். இவ்வாறு தோளில் மாடமோங்கு என்னும் பதிகம் ஆத்மா தனக்கு உரியதும் அன்று என்னும் விளக்கும் தோழி பதிகம் ஆயிற்று. ஆத்மா தனக்கும் உரியதல்ல, எம்பெருமானுக்கே உரியது. இதையே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது மனசுல படும். நம்மளே ஒண்ணும் இல்லை, நான் எது, எனக்கு சேர்ந்தது எது, எதுவுமே இருக்காது. இது வந்து 3 லைன்ல சொல்லிட்டு போயிட்டார் நாயனார். பிற தெய்வங்களுக்கு உரியதல்ல, தனக்கு உரியதல்ல, எம்பெருமானுக்கே உரியதுன்ட்டு இதை திருப்பி யோசிச்சு மனசுல ஊற போடும்போது நல்ல ஒரு அற்புதமான அனுபவம் ஒண்ணு கிடைச்சிரும்.
இப்போ 9:03 ஆயிடுச்சு. இது முடிச்சிடலாமா இல்லை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாமா? முடிச்சிடலாமா? அறத்தோடு நிற்கை, அதாவது நம்ம கருமாணிக்க மலைமேல் அதுக்கான இந்த சம்மரி. தலைமகள் பருவத்தை கண்ட தாய் தந்தையர்கள் ஸ்வயம்வரத்திற்கு அரசுகளை திருட்டுவதற்கு மணமுரசு அறிவிக்க, இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? திருப்புலியூரிலே நாயனாரோடு இவளுக்கு கலவி உண்டாயிற்று என்பதை இவள் வடிவிலும் பேச்சிலும் உண்டான வேறுபாட்டாலே அறிந்த உயிர்த்தோழி ஆனவள் இந்த மணமுரசு ஒலி பெண் பிள்ளை காதில் படுமாயின் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில், நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சொல்ற வாக்கு இது, வாழாத தன்மைகளாய் இருக்கிற இவளை இழக்க நேரிடும். அதற்கு முன்பே இந்த ஏற்பாட்டை நீக்க வேண்டும் என்று நினைத்து இவள் உறவினர்களிடத்தில் இவளுக்கு திருப்புலியூர்த்த நாயனாரோட கலவி உண்டாயிற்று போலும் அப்படின்னு தோழி சொல்வதாக சொல்றாங்க. அவனுடைய குணங்களையும் செயல்களையுமே வாய் விரும்புகின்றாள், அதையே பேசுறாள். இப்படி ஆன பின்பு நீங்கள் செய்வது தர்மம் அன்று என்றாள். உறவினர்கள் ஆகில் இவளுக்கு தக்க அவயவ சோபை, ஆபரண ஒளி முதலான தலைவனுக்கு வேண்டிய இலக்கணங்கள் அவனுக்கு உண்டோ? அவங்களுக்கு இந்த திருப்புலியூர் நாயனாரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சரிதான், இவ்வளோ சொல்ற, நாங்க பார்க்குற மாப்பிள்ளை நாங்க பொருத்தமா பார்ப்போம், அவனுக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அதற்கு தோழி, அவை ஒன்றிலும் குறைவில்லை, அவை என்றும் இல்லையே ஆகிலும் இவள் அவனுக்கு உரிமை பூண்டமைக்கு அடையாளம் விளங்க காணலாம். எல்லாம் அவனுக்கு குறையே இல்லை. அப்படி இல்லாட்டியும் இவள் அவனை தான் மணப்பாள், வேற யாரும் மணக்க மாட்டாள். இவ்வாறான பின்பு மனம் தவறுங்கோள் என்று நடுநிலையாளாய் நின்று தர்மம் சொல்லி அந்த மனத்தை விலக்கினாள், நிக்க வச்சிடறா, அந்த ஸ்வயம்வரத்தை நிக்க வச்சிடறா. இத்திருப்பாசரங்களிலே பேற்றாலே பதற்றத்தினுடைய பரிபாகத்தை உபாயத்தின் உறுதி நிலையிலே நின்று கண்ட பின்னர் அது பகவானுக்கே உரிமைப்பட்டமை அறியாதே மற்றையோருக்கு உரிமை ஆகுமோ என்று ஆராய, அவ்வளவில் சம்பந்த ஞானம் இது வேறு ஒருவருக்கு அடிமை என்ற பேச்சும் கூட ஸ்வரூபநாசத்தை விளைவிக்கும். ஸோ அந்த சம்பந்த ஞானம் தான் இதை விளக்கும். இது வேறொருக்குன்னு பேச்சுப்படுனா அதை பற்றி பேச்சு எடுப்பது கூட ஸ்வரூப விரோதி அப்படின்னு விளக்கக்கூடியது எதுன்னா சம்பந்த ஞானம். அதுதான் தோழி பேச்சு. சேஷியான இவனுடைய இனிமையாலும் அதுவே என்று வேறொரு காரணம் பற்றி வராத அடிமைத்தன்மத்தாலும் இந்த ஆத்மா அவனுக்கே அடிமை என்று அறுதியிட்ட கருமாணிக்க மலைமேல் என்ற பாத்திரத்தில் காணலாம். இங்கே ஆத்மா பகவான் ஒருவனுக்கே உரியது என்பது காட்டப்பட்டது. அந்த சம்பந்தானம் அப்படி உறுதியாக வேற எதுக்கு மற்றொருவருக்கு ஆட்படுவதை விலக்கிவிட்டு எம்பெருமான் ஒருவனுக்கே ஆட்பட்டிருப்பதை அந்த தோழி பாசனம் வழியாக இங்கே சொல்லுகிறார்கள். ஆகையால இந்த மூன்றிலும், அதாவது ஃபர்ஸ்ட் தீர்ப்பாரையாமினி, துவளில் மணிமாடம், கருமாணிக்க மலைமேல், இந்த மூன்று பதிகத்திலும் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னாக்கா, மூன்றிலும் அனன்யார்ஹத்வம் தெரியும். அனன்யார்ஹத்வம்னா மற்ற ஒன்றுக்கு ஆளாகாத தன்மை. ஜீவாத்மானது மற்ற ஒருவருக்கு, அது தெய்வமாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும், ஆட்படாதவன் எம்பெருமானுக்கே ஆட்படுவிக்கும் அந்த அனன்யார்ஹத்வம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக தோழி வார்த்தைகளான மேலே கூறின மூன்று திருவாய்மொழிகளிலும் வேறு ஒருவருக்கும் உரியதென்று அவனுக்கே உரியது அடிமையாக உள்ளது இவ்வான்மா என்னும் தன்மை தோன்றும். அதை தான் சொல்றாங்க. ஆக இதனால் தோழியானவள் வெறி விலக்கியும் ஆசை அறுத்தும் அறத்தோடு நின்றும், வெறி விளக்குறது எதுல? தீர்ப்பாரையாமில. ஆசை அறுக்கிறது எதுல? துவளில் மணிமாடத்துல. அறத்தோடு நிற்கிறது என்ன? கருமாணிக்க மலை மேல. கரெக்டா இருக்கா? கரெக்ட். இவ்வான்மா பிறர் ஒருவருக்கு அடிமைப்பட்டதும் அன்று, தனக்குத்தானே உரியதும் அன்று, பகவானுக்கே அடிமைப்பட்டது என்று சொன்ன இம்மூன்று திருவாய்மொழிகளும் சம்பந்த ஞானத்தில் பேசும் வார்த்தைகள் என்னுமிடம் நன்கு விளங்கக்கூடியது என்று ஆயிற்று. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் பிரணவம் தோழி, பிரணவத்தினால் உணர்த்தப்படுவது தோழி. சம்பந்த ஞானத்தை சொல்லுகிறார். அதுதான் ரொம்ப விரிவா. சம்பந்த ஞானம்னா என்னன்னாக்க, இதர தெய்வங்களுக்கு உரியதல்ல, தனக்குத்தானே உரியதும் அல்ல, எம்பெருமான் ஒருவனுக்கே உரியது. இதுதான் சிம்பிள் விஷயம். அதை ஆழ்வார் பெண் பேச்சாக இவ்வளவு விரிவா சொல்லி அதை நாயனார் இவ்வளவு பெருசா விளக்கி இருக்கிறது
ரொம்ப பெரிய விஷயம். அதான் இதை ஆழ்ந்து யோசிக்கணும். ஆழ்ந்து யோசிக்க இந்த 3 விஷயம்தான். இது எல்லா விஷயம் ஞாபகம் வச்சுக்காட்டி பரவாயில்ல. அதாவது அந்த அந்த விஷயத்தினுடைய அந்த மேன்மையை விளக்குவதற்காகத்தான் வந்து இவ்வளோ சொல்லியிருக்காங்களே தவிர, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜீவாத்மா இதர தெய்வங்களுக்கு உரியதல்ல, நமக்கே உரியதும் அல்ல, எம்பெருமான் ஒருவனுக்கே உரியது அப்படின்னு இந்த எண்ணம் மனசில் ஊற 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 நமக்கு வேற ஒரு தென்படும். எத்தனையோ நம்ம படுற துன்பங்களுக்கு எல்லாம் என்ன காரணம், அதெல்லாம் எப்படி இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் டைம் நிறையவே ஆயிடுச்சு. அடியேன் ராமானுஜதாஸ். வெரி குட். குட் லலிமா.